Dear friends, very warm welcome to all. So last video la spoon எடுத்து concave mirror na enna, convex mirror na enna, அதுல reflecting surface வந்து cave shape ல இருக்கிற இடத்துல பட்டுச்சுனா அது concave mirror. அதாவது inverse form ல இருந்தா அது concave mirror, outwards form ல இருந்தா அது convex mirror. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்பூன் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்பூன் வந்து concave mirror shape ல வச்சு பாக்கும்போது எப்படி இமேஜ் தெரிஞ்சிச்சு, கான்வெக்ஸ் மிரர் ஷேப்ல வச்சு பார்க்கும்போது எப்படி இமேஜ் தெரிஞ்சிச்சு, இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? சோ இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதே ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல சில டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்னு கெட்டிங் டியூட்டரிங். ரெண்டு சேனலுக்கு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். மேத்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு வரோம், எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்ல போட்டுட்டு வரோம். வேற மேத்ஸ் தவிர்த்து ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாம் கெட்டிங் டியூட்டரிங்ல பண்ணிட்டு வரோம். சோ கெட்டிங் டியூட்டரிங்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனும், அதுக்கு பேரலா பிசிக்ஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இதை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், எப்படி இருந்தா அது கான்கேவ் மிரர், எப்படி இருந்தா அது கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்ஸ்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல பார்க்க போறதுன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல நடக்குதுன்னு சொன்னேன். நான் பொதுவா ஓவராலாவே இந்த லெசன்ல ஸ்பெரிக்கல் திங்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அதுல வந்து ரிஃப்ளெக்ஷனை பத்தியும், ஸ்பெரிக்கல் லென்சஸ் அதுல வந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் பத்தி படிக்க போறோம்னு சொல்லி சொன்னேன். இப்ப இந்த வீடியோல ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிற போறோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நமக்கு தெளிவா புரியும். அதனால வந்து ப்ரீவியஸா நம்ம நடத்தின இந்த வருஷம் நடத்தின வீடியோஸையும் நீங்க தெளிவா வச்சு வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. அப்படி என்ன டேர்ம்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டயகிராம் வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம். அந்த டிரா பண்ணிருக்கிறதுல எது கான்கேவ் மிரர், எது கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டு டயகிராம்ஸ் வரைஞ்சிருக்கோம். இது ஒரு டயகிராம், இது ஒரு டயகிராம் வரைஞ்சிருக்கோம். இதுல இருந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப MN அப்படிங்கறது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். முதல்ல பாருங்க, இப்ப இங்க ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து MN, இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுல இந்த சைடு பாலிஷ் பண்ணிருக்காங்க, இந்த சைடு வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த உள்ள இருக்க சைடு தான் என்னது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் MN. இதுல இந்த பேக் சைடு வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த உள்ள இருக்க சைடுல இருக்கிறதா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அது K ஷேப்ல இன்வெர்ஸா இருக்கிறதுனால இது வந்து கான்கேவ் மிரர். என்னது கான்கேவ் மிரர். இப்ப இதுல பாருங்க, இதுலயும் MN தான் போட்டிருக்கோம், ஆனா இங்கிட்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். அதாவது உள்ள இருக்க சைட பாலிஷ் பண்ணிருக்கோம். outwards reflecting surface வச்சிருக்கோம். outwards bulge ஆகி வெளியே வந்திருப்பாங்க. இதுல வந்து reflecting surface உள்ள வந்திருக்கு, இதுல வந்து வெளியே வந்திருக்கு. அப்ப இதுதான் என்னது reflecting surface. so bulge ஆகி இருக்க சைடு வந்து நமக்கு reflecting surface இருந்தாது convex mirror. இது concave mirror. இப்ப ஒரு கான்வெக்ஸ் மிரர்லயோ இல்ல ஒரு கான்கேவ் மிரர்லயோ சில டேர்ம்ஸ் related to spherical mirrors அப்படினா பார்க்க போறோம். சில டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ரே டயகிராம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க முடியும். ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து எங்க மீட் பண்ணுது, அந்த மீட் பண்றதுக்கான பிளேஸ் என்ன. சோ ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல வந்து எந்த சைடு பாலிஷ் பண்ணிருக்காங்க, எந்த சைடு பாலிஷ் பண்ணல, அதுல வந்து போல்னா என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்ன, அப்பச்சர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம fourth பிளேஸ்ல இருக்க அப்பச்சர் அத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிரோம். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வேர் ரிஃப்ளெக்ஷன் occurs. ரிஃப்ளெக்ஷன் எங்க நடக்குதோ அதான் நம்ம சொல்றோம்
ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் வந்து அப்பர்ச்சர். பேர் வந்து அப்பர்ச்சர். இப்ப MN இந்த எடுத்துக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் MN. இங்கதான் வந்து லைட் ரேஸ் வந்து பட்டு லைட் ரேஸ் வந்து இப்படி படும், இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இதுதான் வந்து என்னது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுல இன்சிடென்ட் ரே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த பார்ட் MN இது என்னது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த பார்ட்டுக்கு பேர் என்னது அப்பர்ச்சர். APERTURE அப்பர்ச்சர் MN சொல்லுவோம். சோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் where reflection occurs. இந்த டெஃபினிஷனை நீங்க எழுதிக்கலாம் போதுமானது. இது அப்பர்ச்சர் ஒரு கான்கேவ் மிரர்லயோ ஒரு கான்வெக்ஸ் மிரர்லயோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அப்ப இந்த பார்ட் தான் என்னது அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க போல். போல்னா என்ன? central part of a reflecting surface is called pole. reflecting surface அப்படினா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னது aperture அப்படின்னு சொல்றோம். aperture என்னது reflecting surface. அப்ப நம்ம reflecting surface என்ன செய்யலாம்? aperture சொல்லிக்கலாம். இப்போ pole என்ன? reflecting surface. இது வந்து reflecting surface. இதானது reflecting surface. இதுல இந்த பாயிண்ட் இருக்குல P சென்டர். இந்த MN ஓட சென்டர். MN ஓட சென்டர் தான் அது போல். அப்ப ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஓட சென்ட்ரல் பார்ட் தான் அது போல். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து நம்ம அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்றதுனால அப்பர்ச்சரோட சென்ட்ரல் பார்ட்ட கூட நம்ம போல்னு சொல்லிக்கலாம். போல் வந்து கேபிட்டல் P அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் போல். இது சென்ட்ரல் பார்ட். இது கான்கேவ் மிரரோட சென்ட்ரல் பார்ட் P. இது கான்வெக்ஸ் மிரரோட சென்ட்ரல் பார்ட் P. அப்ப சென்ட்ரல் பார்ட் ஆஃப் a reflecting surface அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் a aperture அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அடுத்து செகண்ட் பாருங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னா பொதுவாகவே நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வந்து ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்? இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியர் இப்படி கட் பண்ணி கிடைக்கிற பார்ட் தான் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் சொல்லி பார்த்தோம். அது இன்வெர்ஸ் இருந்தா கான்கேவ் மிரர், அவுட்வர்ட்ஸ் இருந்தா கான்வெக்ஸ் மிரர் சொல்லி பார்த்தோம். அப்ப இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். MN தான் அது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ எங்க இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம்? ஸ்பியரோட ஒரு பார்ட் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ஸ்பியர் ஆக்சுவலா இப்படி இருக்கும். இப்படிதான் ஸ்பியர் இருக்கும். இந்த ஸ்பியரை ஒரு இது நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரேம் பண்றோம். அப்ப ரிஃப்ளெக்டிங் ஏரியா இஸ் எ பார்ட் ஆஃப் தி ஸ்பியர். இதுதான் ரிஃப்ளெக்டிங் ஏரியா MN. இது வந்து இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட். ஸ்பியர் வந்து கட் பண்ணி எடுக்குது. பார்ட் ஆஃப் தி ஸ்பியர். ஸ்பியர் will have center. ஸ்பியர்ல கண்டிப்பா இருக்கும் சென்டர் இருக்கும். ஸ்பியர்ல கண்டிப்பா இருக்கும் சென்டர் இருக்கும். இதுதான் சென்டர். என்னது center of a curvature. center of a curvature. அப்ப reflecting area is a part of a sphere. Sphere will have a center. That center of a sphere is called center of curvature. Center of curvature. Finally, I know aperture ஏற்கனவே பார்த்துட்டோம். Radius of curvature. Radius of curvature. இப்போ இதுவும் பாருங்க, இது வந்து ஒரு ஸ்பியர். இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கும். இந்த ஸ்பியரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். MN இதுதான் ரிஃப்ளெக்டட் ஏரியா. இங்க இருக்கும் சென்டர் இருக்கும். இங்க இருக்கும் சென்டர் இருக்கும். சோ ஸ்பியர்னாவே சென்டர் இருக்கும். இதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். P னானது போல். போல்னானது போல் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி அபர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது சென்டர் C, இது சென்டர் C. பொதுவாக நம்ம ரேடியஸ் மேக்ஸ்லயே படிச்சிருக்கோம். சென்டர்ல இருந்து any point on the circle, any point of the sphere சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப இது ஸ்பியர் ஓட இது ஃபுல்லா ஸ்பியர். ஸ்பியர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு P போல். இந்த போலுக்கும் இந்த சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது ரேடியஸ். டிஸ்டன்ஸ் between C center and the pole. இதுதான் என்னது ரேடியஸ். அப்ப இதுதான் terms related to spherical mirrors. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? போல் அப்படினா என்னன்னு பார்த்தோம். போல் முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? அபர்ச்சர் அப்படினா என்ன டிஸ்கஸ் பண்ணோம். அபர்ச்சர்னா என்னது? இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் MN இதுதான் என்னது அபர்ச்சர். அபர்ச்சர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் சொல்லி சொல்லுவோம். போல்னா என்னது? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட
சென்ட்ரல் பார்ட். MAங்கிறது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதோட சென்ட்ரல் பார்ட் P. இதான் வந்து போல். அப்ப சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி அப்பர்ச்சர் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னது? ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ஒரு கான்கேவ் மிரரோ இல்ல ஒரு கான்வெக்ஸ் மிரரோ ஒரு ஸ்பியரை கட் பண்ணி ஃப்ரேம் பண்றதா. அப்படி கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணும்போது ஸ்பியர்ல கண்டிப்பா சென்டர் இருக்கும். அந்த சென்டர் தான் என்ன சொல்றோம், நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரேடியஸ் என்னன்னா மாஸ்ல உள்ள ரேடியஸ் மாதிரி தான். சர்க்கிள்னா சென்டர்ல இருந்து சர்க்கிள் மேல ஏதோ ஒரு பாயிண்ட் நோக்கி வரைகிற லைன் தான் ரேடியஸ் சொல்லி நமக்கு தெரியும். அதே மாதிரி சென்டர்ல இருந்து இந்த போல் வந்து இந்த ஸ்பியர் மேல உள்ள ஒரு பாயிண்ட், அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேல உள்ள ஒரு பாயிண்ட், அந்த சென்டருக்கும் அந்த போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இது ரேடியஸ். சோ இது டேர்ம்ஸ்ல ஒரு பார்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ டேர்ம்ஸ்ல இன்னும் ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் போலுக்கான, அதாவது வந்து கான்கேவ் மிரருக்கு இன்னொரு பேர் என்ன, கன்வர்ஜிங் மிரரா டைவர்ஜிங் மிரரா. கான்வெக்ஸ் மிரருக்கு இன்னொரு பேர் என்ன, கன்வர்ஜிங் மிரரா டைவர்ஜிங் மிரரா. இதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.